أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதம் முழுக்க அவனை எப்படிலாம் நினைவு கூறணும், எந்தெந்த வார்த்தைகளை கொண்டு அவனை நினைவு கூறுறது அப்படிங்கிறத தினம் ஒரு திக்ரா நம்ம கற்றுக்கிட்டு வரோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில், தோழர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கும் போது சொல்கிறாங்க, தனித்துவம் மிக்கவர்கள் முந்தி சென்று விட்டார்கள், தனித்துவம் மிக்கவர்கள் முந்தி சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தனித்துவம் மிக்கவருங்கன்னா யார் அப்படின்னு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க, அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் தான் அப்படின்னு. இப்போ அல்லாஹுடைய பார்வையில் எவ்வளவு அமல்கள் செஞ்சாலும் தனித்துவம் மிக்கவங்களாக நம்மளை மிளிரச் செய்ய வைக்கக்கூடியது இந்த இறை நினைவு தான், இந்த திக்ரு தான். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு திக்ரை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தூதர் ஒரு பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்ர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்மணிக்கு அருகில் போய் நிற்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பேரித்தம்பழ கொட்டைகளையும் சிறு கற்களையும் வைத்து தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க, இதை விட இலகுவானதையும் இதை விட சிறப்பு வாய்ந்ததையும் நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணிக்கு பின்வரக்கூடிய திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்ன திக்ர் அப்படின்னா, சுபஹானல்லாஹி அதத மா ஹலக ஃபிஸ் ஸமாஇ வ சுபஹானல்லாஹி அதத மா ஹலக ஃபில் அர்தி சுபஹானல்லாஹி அதத மா ஹலக பைன ذلك வ சுபஹானல்லாஹி அதத மா ஹுவ ஹாலிகுன் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சுபஹானல்லாஹி அதத மா ஹலக ஃபிஸ் ஸமாஇ, வானத்தில் இருக்கும் படைப்புகளின் எண்ணிக்கையை விட அல்லாஹ் பல மடங்கு தூய்மையானவன். வ சுபஹானல்லாஹி அதத மா ஹலக ஃபில் அர்தி, பூமியில் இருக்கும் படைப்புகளின் எண்ணிக்கையை விட அல்லாஹ் பல மடங்கு தூய்மையானவன். வ சுபஹானல்லாஹி அதத மா ஹலக பைன ذلك, வானுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கும் படைப்புகளின் எண்ணிக்கையை விட அல்லாஹ் பல மடங்கு தூய்மையானவன். வ சுபஹானல்லாஹி அதத மா ஹுவ ஹாலிகுன் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். அவன் படைத்த படைப்புகளின் எண்ணிக்கையை விட அல்லாஹ் பல மடங்கு தூய்மையானவன். இந்த படைப்புகளை விட அல்லாஹ் பல மடங்கு பெரியவன். அந்த படைப்புகளின் எண்ணிக்கையை விட பல மடங்கு அல்லாஹுக்கே புகழனைத்தும். அந்த எண்ணிக்கையை விட பல மடங்கு அல்லாஹுவே வணக்கத்திற்குரிய இறைவன். முயற்சியும் சக்தியும் அவனிடமிருந்தே தவிர வேறில்லை. இந்த திக்ரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இது ஏன் அவங்க சிறந்த திக்ரு, இலகுவான திக்ரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வல்லமையை போற்றக்கூடிய திக்ர். அல்லாஹுவை எந்த அளவுக்கு புகழணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அது அவனுடைய புகழ் எந்த ஒரு அடைப்புக்குள்ளேயும் இருந்துராது. அவனுடைய படைப்பை விட அவன் சிறந்தவன், அந்த படைப்புகளின் எண்ணிக்கையை விட அவன் புகழுக்குரியவன், மேன்மையானவன் அப்படிங்கிற திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மளுடைய இறைவனை புகழ்வது நம்மளுடைய இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அமல். அவனை நம்ம மேன்மைப்படுத்த அவனுடைய அந்தஸ்தை நம்ம உயர்த்தி உயர்த்தி புகழ புகழ அல்லாஹ் நம்மையும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போது இந்த ஒரு திக்ரை, அல்லாஹுடைய புகழை போற்றக்கூடிய இந்த திக்ரை அதிகம் ஓதக்கூடியவங்களாகவும், இந்த திக்கரின் மூலம் நாளை சுவனத்தில் இளைப்பாறக்கூடியவர்களாகவும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.